ஹாய் நண்பா, எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாங்கள் நைட்டில் மீன் பிடிக்க போகிறோம். மீன் எப்படி பிடிக்கிறது இந்த விலை வச்சு தான் பிடிக்க போகிறோம். அதை நைட்டில் மீன் பிடிச்சா இந்த விலையில் நல்லா ஈஸியாக பிடிக்கலாம். அதெல்லாம் சரி நைட்டில் மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. நாங்கள் மீன் இதில் பிடிச்சி காட்டுறோம் பாருங்கள். நண்டு பெருசாக இருக்குது பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு குறவை பிடிச்சிருக்கோம். பாருங்க, அது எடு. இப்போ பார்த்தீங்களா ஒரு மீன் பிடிச்சாச்சுங்க. இதில் நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு தெரியல. இந்தமாரி நைட் டைமில் எத்தனை பேருக்கு மீன் பிடிச்சா பிடிக்குன்னு சொல்லிட்டு ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்தமாரி கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நைட்டில் இந்தமாரி தான் பிடிப்போம். ஒரு மீனாக தான் கிடைக்குது. ஏன்னா அதிகமாக கிடக்குன்னு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா பேட்டரி வருஷத்தில் அங்கே இங்கேயும் ஓடுது. எப்படியோ ஒன்று பிடிக்கிறோம். பிடிச்சிட்டு எவ்வளோ மீன் கிடைச்சிருக்குன்னு பார்ப்போம். லாஸ்ட்டாக ஆற்று மீன் குழம்பு வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. எந்த மீனும் ஆற்று மீனுக்கு ஈடாகுது. உங்களுக்கு ஆற்று மீன் குழம்பு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. கிராமத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இது ஏர்லி பஸ் மாதிரி தான் இதெல்லாம். இப்போ ஒன்று தூக்கி வச்சு ஒன்றா தான் கிடைக்குது நண்பா. வேறு எதுவும் அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா ஒன்றா தான் பிடிக்க முடியுது இந்த மீன். அப்படியே போட்டு அள்ள முடியல. ஒன்றா தான் கிடைக்குது. அதே பேட்டில் அடிச்சதில் அங்கே இங்கேயும் ஓடுது. நாங்கள் கிராமத்தில் பார்த்திங்கன்னா இந்தமாரி நைட்டில் தான் வேலை போட்டு இந்தமாரி பிடிப்போம். இந்த மீன் பார்த்திங்கன்னா வால் மீன் சொல்லுவோம். குழம்பு வச்சா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்காக சரி பிடிக்கலான்னு சொல்லிட்டு இது ஒன்றா தான் கிடைக்கும். நம்மளால் கும்பலெலாம் பிடிக்க முடியாது. ஏன்னா வலையில் பிடிக்கணும். நைட்டில் பேட்டரி போட்டு பிடிக்கணும்னா கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இதெல்லாம் இந்த மீன் மட்டும் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற மீனை விட இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.